வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வார்த்தையானதை நான் இந்த இடத்துல படிக்கும் பொழுது இது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. இந்த வார்த்தையை நான் இந்த நேரம் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த இடத்துல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களை நோக்கி இந்த வார்த்தையானது என்று சொன்னார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர்களை அவர் நோக்கி, ஆண்டவராகிய இயேசு நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதனுடைய அர்த்தமானது என்ன? யோசிங்க. பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்ட ஒருவனாய் இந்த இடத்தில் இருக்கிறான். பிசாசானவன் அவன் விழுந்த ஒருவனாய் இந்த இடத்துல இருக்கிறான். அவன் விழுந்த ஒருவனாய் இந்த இடத்துல இருக்கிற பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் செலுத்த நாம் எப்படி அவனை இந்த இடத்துல அனுமதிப்பது? என பல நேரம் உங்க பிரச்சனைகள் இந்த இடத்துல எப்படியானவாய் தொடங்குகிறது? நீங்க உங்களுடைய பயத்தை ஏற்றுக்கொள்கிற காரணத்தினாலே அந்த செய்வினைகளுக்கு, அந்த சாபங்களுக்கு, அந்த அசுத்தத்தினுடைய வேலைகளுக்கு, இருளுடைய காரியங்களுக்கு நீங்க செவி கொடுக்கிறதுனால அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அந்த நடுக்கத்தை, பயத்தை உருவாக்க அனுமதிக்கிறதுனாலே பிசாசு உங்க வாழ்க்கையில வேலை செய்யறான். உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக வேலை செய்யறான். உங்களுடைய திருமணங்களுக்குள்ளாக இந்த இடத்துல வேலை செய்யறான். பல மக்கள் இந்த நாள் அழிக்கப்பட்ட வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்வதற்கான காரணம் அவர்கள் பிசாசு கொடுத்த அனுமதி. பாஸ்டர், நான் எப்பொழுது பிசாசுக்கு அனுமதி கொடுத்தேன்? நீங்க பயப்படும் பொழுது பிசாசுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. நீங்க சந்தேகப்படும் பொழுது பிசாசானவனுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்க கவலைப்படும் பொழுது நீங்க பிசாசானவனுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. இதை நீங்க செய்தீங்களா இல்லையா? சோதிச்சு பாருங்க. இப்படியான செயல் பிசாசானவனுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கிற வாசலானதா இருக்கிறது என தேவன் வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. பிசாசானவன் மின்னலை போல கீழே விழுகிறதை இந்த இடத்துல கண்டேன். அவன் தோற்கடிக்கப்பட்டான். நம் ஆண்டவராக இயேசு அவனை தோற்கடித்தார். இயேசுனுடைய வல்லமையை நீங்க உங்க வாழ்க்கை மீது இந்த இடத்துல பார்க்கும்படியாய் விசுவாசத்தை பயன்படுத்துவீர்களே, ஆனா தேவன் முடியாததையும் முடியக்கூடியதாய் இந்த இடத்துல மாற்றுவார். அவருடைய சர்வ வல்லமையான கைகளினாலே நீங்கள் அசுத்தங்களை, சாபங்களை, இருளை, ஏன் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த இடத்துல உடையவராய் இடத்துல இருக்கிறீர்கள். இதுதான் விசுவாசம் செய்யக்கூடியது. உங்களுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் அசைக்கக்கூடியதாய் தேவனுடைய பதிலானது உங்க வாழ்க்கை மீது இந்த இடத்துல வரும்படியான வழியை உண்டு பண்ணக்கூடியதா இந்த இடத்துல இருக்கிறது. தேவனுக்கு அனுமதி கொடுங்க மக்களே. இந்த நேரம் நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி இப்படியாக இருக்கா? இந்த சாட்சி தேவன் மீது விசுவாசத்தை உறுதியாக இந்த இடத்துல வைத்ததனாலே முடியாத காரியம் எப்படி முடியக்கூடியதா இந்த இடத்துல மாறியது. தேவனுடைய சர்வ வல்லமையான கரத்தினுடைய வல்லமை இந்த நபருக்கு எப்படியானதாய் வெளிப்படுத்தப்பட்டது. தன்னுடைய மனைவிக்கு மட்டுமல்ல, கணவராகி இவருக்கும், இவருடைய மனைவிக்கும் இவர் தேவனுடைய பெயரை மகிமைப்படுத்துகிற சாட்சியாக இருக்கும்படியாக நடந்தது என்ன? தேவன் இவர்களுக்கு எப்படி உதவி செய்தார்? சாட்சி பாருங்கள். போதே மருத்துவர் ரிப்போர்ட் பார்த்த உடனே அவர் என்னை பார்த்து சொன்ன இந்த வார்த்தை, மிஸ்டர் மாசியோ, உங்களுடைய கிட்னி 13% மாத்திரமே வேலை செய்யுது. உங்கள் சிறுநீரகத்திற்கு ஏதோ பாதிப்பானது இருக்கு. நீங்க திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு ஒருத்தரை பாக்குறீங்க. ஆனா இப்ப அவர் உயிரோடு இருக்கிறதுக்கே ஒரு இயந்திரத்தை நம்பி வாழ வேண்டிய நிலைமை வரும்பொழுது நாங்கள் சோரோகோபா நகரத்தில் வாழ்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் பயங்கர இருட்டு. அந்த அளவுக்கு கனமழை. ஒரு வாலிபன் ரோடில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். திருப்புவதற்காக கார் ஸ்டேரிங் திருப்பணும். கார் தலைகீழாக சுற்றிய கார் ஒரு பெரிய விபத்திற்குள்ளாக சிக்கி கொண்டது. என் மனைவி குளிப்பதற்காக சென்றாள். ஆனால் அங்கிருந்து அலறல் சத்தம் உண்டானது. கையும் காலும் தூக்க முடியல. அங்கிருந்து அலறல் சத்தம் உண்டானது. உடனே மனைவியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். 2 நியூராலஜிஸ்ட் வந்து பார்த்தார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, உன் மனைவிக்கு மூளை ஆய்வு எடுக்க வேண்டும். அவங்க எந்த நேரத்திலும் இறக்கலாம். அப்போது அவங்க வந்து ஆப்ரேஷன் செய்கிறவங்க சொன்னாங்க, பாரு, உன் மனைவிக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். அவங்களுக்கு செய்ய வேண்டியது உயர்தர சிகிச்சை. ஒருவேளை இறக்கலாம் அவங்க. எனக்குள்ளாக அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. இந்த சூழ்நிலை மாறணும் என்ற ஒரு எதிர்ப்பு. அப்போது நான் தேவனிடத்தில் சொன்னேன்,
தேவனே, 25 வருஷ காலமாக நான் உனக்கு ஊழியம் பண்ணுறேன். நான் என்ன போதிக்கிறேனோ அதன்படி வாழ்கிறேன். தேவனிடத்தில் நான் கேட்டேன், என்னுடைய மனைவிக்கு இந்த சிகிச்சை மூலமாக செய்து அவங்க படுத்து படுக்கை ஆகிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆண்டவரே. அவங்க படுத்து படுக்கையாக மாறக்கூடாது. 4 மணிக்கு நான் எதுக்காக தீர்மானித்தேனோ அதனுடைய பதில் கிடைக்குது. ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது. ஏன்னா நான் அங்கே இருந்த அந்த நேரம் மருத்துவர்கிட்ட இருந்து எந்த ஒரு செய்தியும் எனக்கு எதுவும் வரல. ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம் அவங்க ஃப்ரெண்டு தான் இவர் அப்படின்னு சொல்லி. அது அவங்க ஃப்ரெண்டு கிடையாது, என் மனைவியோடு இருந்தது. அது என் மனைவி. எப்போ அவ சொன்னா, என் அன்பே நீ எப்படி இருக்க? ஏன்னா என் மனைவிக்கு தெரியல அவங்க இருக்கிற நிலைமை, வாழ்வா சாவா என்ற இடத்துல. அந்த நேரத்தில் எனக்கு பார்த்து கேட்குற, நீ எப்படி இருக்க? இந்த தண்ணீர் என்னுடைய சரீரத்தை குணப்படுத்தட்டும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய பரிசுத்தமான மருந்தினுடைய அபிஷேகத்தினாலே. ஒவ்வொரு நாளும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்துட்டு இருந்தார். உண்மையா சொல்லணும்னா மருத்துவர்களுக்கு நிறைய அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருந்தார். இன்றையிலிருந்து அந்த விபத்தின் மூலமா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க என்கிட்ட கேட்கும்போது இதை குறித்து அவங்களால எந்த ஒரு அசைவும் செய்யக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு இருந்த இந்த பிரச்சனை இன்னைக்கு இது எல்லாமே மாறி இருக்கு. இன்னைக்கு அவங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாதாரண சராசரியான ஜனங்க எப்படி இருக்காங்களோ அது போல வாழ்கிறாங்க. சில விஷயங்கள் விலைக்கு சொல்ல முடியாது. ஒரு வல்லமை தான் இதற்கு காரணம். இது உன்னதமானவருடைய ஒரு வல்லமை. எனவேதான் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேவன் அற்புதம் செய்தார். அதுக்கப்புறம் 23 நாள் கழிச்சு நான் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து, அப்ப நான் சொன்னேன், தேவனுடைய பலிபீடத்துக்கு நான் இப்ப போகணும். அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்த இப்போவே நான் அவருடைய பலிபீடத்துக்கு போகணும்னு சொன்னேன். அந்த மாதத்தில் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நாங்கள் ஒருபோதும் தவற விட்டது கிடையாது. ஆமாவா இல்லையா சாண்ட்ரா? தேவனுக்காக ஊழியம் செய்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும், மக்களுக்காக தான் என்னுடைய ஊழிய பயணத்தை நான் பிரயாணம் செஞ்சேன். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னேன், சிலாண்ட்ரா நம்ம இது சரிப்படுத்தணும். இனி எத்தனை நாள் தான் பீடத்தை விட்டு தூரமாக இருக்கிறது? ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? நான் ஒருபோதும், நிச்சயமாக ஒருபோதும், நான் ஆண்ட சாட்சியாக நான் சொல்கிறேன், ஒருபோதும் நான் தேவனை குறை கூறினது கிடையாது. ஒருபோதும் நான் இந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஒருபோதும் நான் இது போல் செய்யலை, இல்லை. ஆனால் நேரமானது வந்தது, தேவன் இறங்கி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் என்று. உண்மையில் பார்த்தா நான் எப்படி இருந்தேன், ஒரு நாமான போல தான் இருந்தேன். நாங்கள் என்ன கடந்து போகிறோமோ, யார் எங்களை பார்த்தாங்களோ அவங்களால எதுவும் சொல்ல இயலாது. ஆனால் நானும் என்னுடைய மனைவி, எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த குஷ்டரோகத்தை ஜெயிச்சு வர வேண்டும் என்று. தியாகம்தான் இதுக்கான ஒரே வழி. எனவே தேவனுடைய பீடத்தில் முழுமையாய் அர்ப்பணிக்க சென்றோம். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் ஜூலை மாதம் 2024 இந்த பீடம் எனக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் ஒரு யோர்தான் நதியை போல, எப்போ பீடத்து மேலே போனோமோ அந்த யோர்தான் நதியில் மூழ்கிறது போல மூழ்கும் அந்த சமயம் வாழ்க்கையானது மாறும் என்ற நம்பிக்கை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். இது அந்தளவுக்கு கால தாமதம் தான் எடுத்துக்கல. தேவன் பதில் கொடுத்தார். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தம்பதியரை சந்தித்தோம். என்னால் இவங்க வெறும் நண்பர்கள் என்று மட்டும் சொல்ல முடியாது. என் குடும்பத்தின் ஒரு பாகமாய் ஏற்கனவே அவங்க பேசியிருந்தாங்க, இது போல் ஒரு ஒப்பந்தம் செய்யலான்ட்டு. அப்போ அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுடைய மனைவியால் கொடுக்க முடியாதனால, இன்னொரு பாஸ்டரால் கிட்னியை கொடுக்க முடியாதனால என்னுடைய கிட்னியை நான் தரேன். நாங்க அந்த போதகருக்கு சில நாட்கள் நண்பர்களா இருந்தோம். நாங்க யுனைடெட் ஸ்டேட்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவரை மீண்டுமாக பார்த்தோம். அவருடைய சூழ்நிலையை குறித்து கண்டுபிடித்தோம். அவருடைய கிட்னியில பிரச்சனை இருக்கு,
அவர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்காருன்னு. நாங்க அவருக்காக தொடர்ந்து ஜெபம் செய்தோம். ஒரு நாள் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, ஏன் நீ கொடுக்க கூடாதுன்னு. மறுநாள் நான் அதை பத்தி தொடர்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சத்தம் கேட்குது, ஏன் நீ கொடுக்க கூடாதுன்னு. ஆனா என் கணவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயம் இருந்துச்சு, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டோரோன்னு. ஆனா அவர் விசுவாசத்துல இருந்தார், தேவனுக்கு மகிமை, அவர் ஏற்றுக்கொண்டார். அப்பதான் நான் உங்களுக்கு நிறைய வலி இருக்கு முடிவெடுத்தேன் இல்லைங்களா? அவருக்கு கொடுக்கணும்னு. உங்க உடம்புல ஆமா, இப்ப அநேக உங்க வலி. ஆத்மா எப்படி இருக்கு? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையாகவே சந்தோஷம். ஏன்னா இந்த தீர்மானத்தினால அநேக ஆத்துமாக்களை என்னால காப்பாற்ற முடிஞ்சது. அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஏறத்தாழ 4-5 மணி நேரம் அவருக்கு சிகிச்சை செய்யப்பட்டது. இப்ப நல்லபடியா இருக்காரு. ஆபரேஷன் பண்ணும்போது அவர் யூரின் பாஸ் பண்ணாரு. மருத்துவர்கள் அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டார்கள். உடனடியாக சிறுநீரகத்தை மாற்ற சிகிச்சை ஏற்பட்டது. சிறுநீரகம் வேலை செய்வதற்காக எப்போ அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்காக ஆயத்தமாக இருந்தேனோ, ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் 2 லிட்டர் நான் யூரின் பாஸ் பண்ணேன். பிற்பாடு மறுநாள் அந்த நாள் முழுவதும் 11 லிட்டர். எப்போ நான் என்னுடைய வயத்தை பார்த்தேனோ, இனிமேல் அந்த டியூப் எதுவுமே இல்லை. என்னால் கழிவறைக்கு போக முடிஞ்சது. ஒரு சாதாரண ஒரு சிறிய வேலை, அநேகர் செய்யக்கூடிய ஒரு செயல், அது என்னால் செய்ய முடியல முன்னாடி. இது எனக்காக மட்டும் நான் சொல்ல, அதாவது என்னால் கழிவறைக்கு போக முடியாது, என்னால் யூரின் பாஸ் பண்ண முடியாது, சிறுநீரகம் இப்போது சரியாக வேலை செய்யுது. என்னுடைய மனைவி எனக்கு சாட்சியாக இருக்கா. எப்போ நான் கழிவறை விட்டு வெளியே வந்தனோ அந்த அளவுக்கு சந்தோஷம். தேவன் இந்த சிறுநீரகத்தை ஆயத்தப்படுத்தினார். அமெரிக்காவிலிருந்து இது வரும்படியாக செய்தது. இன்னைக்கு அந்த நபர் எப்படி கருதுறோன்னா, அதாவது நீ என்ன நினைக்கிற சிலன்றா, அவங்கள குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், ஒரு குடும்பமாய், எங்களுடைய குடும்பத்தார போல, எங்களுடைய சகோதரியை போல, என் கூட பிறந்தவங்க மாதிரி. பாஸ்டர் மார்சியோ மற்றும் சிலியாண்ட்ரா, தேவனுடைய ஊழியத்துல நாங்க அவங்கள பார்த்தோம். தேவனுடைய ஊழியத்துல ஒரு குடும்பமாக மாறினோம். என்னுடைய விருப்பம், இந்த டொனேஷன் மூலயமாக அவங்க இன்னும் தேவனுக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுன்றதுதான் என்னுடைய முழு விருப்பம். என்னுடைய வாழ்க்கையில் நான் முக்கியமா நினைக்கிறது, பீடத்தின் மேல கடைசி நாள் வரைக்கும் நிலைத்திருக்கணும். எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். என்னால் சொல்ல முடியும், அவங்க செஞ்ச அந்த செயல், உண்மையாகவே அவங்க செய்த செயல் ஆத்துமாக்களை காப்பாற்றுவதற்காக. இதுதான் நான் புரிஞ்சிக்கிறேன். ஆமாவா? ஆமா, உண்மையாகவே நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், நம்மளுடைய கடைசி மூச்சு இருக்கிறவரை. தேவன் பாஸ்டர் ரிக்கார்டோவை ஆசீர்வதிக்கட்டும், அவருடைய மனைவியை ஆசீர்வதிக்கட்டும், அவர்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். என்னால் கொடுக்க இயலாததை கொடுத்தார்கள். இன்றைக்கு நான் என் மனைவியின் அருகாமையில் நிற்கிறேனே ஆனால், அவரை நேசிப்பதே ஆனால் இந்த அன்பு ஒரு துளியும் எண்ண முடியாத அளவு பேரன்பு. நிச்சயமாய் நான் புரிந்து கொள்கிறேன், பரிசுத்த ஆவி இல்லை என்றால் என்னால் இந்த இடத்தில் நிற்க இயலாது. இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. பரிசுத்த ஆவியின் மூலமாய் எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு செய்கிறேன். போதகருடைய கூட்டத்திலும் கூட பிஷப் மசேது வெளிப்படுதலை கொடுத்திருக்கிறார். நான் அதை நம்புகிறேன். எனக்கு இது அதிகமாக உதவியாக இருந்தது. இங்கே எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். என் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. நான் அதை நிரூபித்து காண்பித்தேன். இன்றைக்கு முன்பை போல மிகவும் சிறந்தவனாய் மாறினேன். தேவனுக்கு நன்றி.
கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. சரியாக மக்களே, தேவன் மாறாத தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறார். பிசாசானவன் மின்னலை போல விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொன்ன இந்த வார்த்தை எவ்வளவு நிச்சயம் என்பதை பாருங்க. என இந்த நபருடைய வாழ்க்கை இந்த நாள் இந்த இடத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனா ஏன் அது நடக்கல? என தேவன் சொன்னார், பிசாசு விழுகிறதை கண்டேன். அவன் விழுந்தால் அவன் உங்கள் வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்த அனுமதி கொடுக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து யார் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய திருமணத்தை குறித்து யார் கவலைப்பட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து யார் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களோ, தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. உங்க வாழ்க்கை அசுத்தத்திற்கு ஆளாக இந்த இடத்துல அனுமதிக்காதீர்கள். உங்க வாழ்க்கை தேவனுடைய சர்வ வல்லமையான கைகளிலே பலனானதை இந்த இடத்துல பார்க்கும்படியாகும். தேவனுடைய பதிலானதை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக என தேவன் அவர் தன் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறார். உங்களை விடுதலையாக்க அவர் சொன்னது விடுதலையாக்கும்படியாக, உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது ஆசீர்வதிக்கும்படியாக. ஏன்னா அவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அல்ல. தேவன் எதை வாக்களித்தாரோ அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு சாட்சியை நீ இடத்துல அதை பார்க்கும்போது இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்வீர். என இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளலாம் என்று பல முறை தற்கொலைக்கு இந்த முயற்சி செய்தவர், பல முறை தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இந்த யோசித்தவர். ஆனா இவருடைய வாழ்க்கை எப்படியாக இந்த அழிவின் பாதையில் இந்த மீட்கப்பட்டது என தேவனுடைய வார்த்தை மரணத்தையும் இந்த ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இப்படியாக ஒரு வார்த்தை இவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தை நிமித்தம் இவர் சூழ்நிலையானது இந்த ஜெயித்தார். முழு மாற்றமானது நடைபெற்றதாய், தேவனுடைய ஆவியினால் கூட நிரப்பப்பட்டவராய், அவர் இங்கு இந்த பல மக்களுக்கு உதவி செய்கிறவராய் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார். மக்களே, தேவன் மாறாதவர், தேவன் மாறாதவர். அவர் உங்களுக்கும் உதவி செய்ய விரும்புகிறார். இந்த சாட்சியை பாருங்க. இன்றும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக, உங்க வாழ்க்கைக்குள்ளாக தேவன் அவர் வேலையை செய்ய முடியும். சாட்சியை பார்வையில் போகுது. என் பேர் சரவணன். வயசு 43. அதாவது நான் யூனிவர்சிட்டியில் எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது. இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது. ஒரு நிம்மதியே இருக்காது. எப்போவுமே என்னை யாரும் ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு இரவில் தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தூங்காமல் விட்டுட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமும் புரியாது. ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கேட்பேன், என்ன இதை மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டரை பாரு, நல்ல சைக்காட்ரிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன சில டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடிகாலையில் நான் 4:30 5 மணி தான் தூங்குவேன். அது ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா, டாய்லெட் போக கண்ணை விழிச்சிட்டோம், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்போது நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்களில் போய் கூப்பிட்டு போனாங்க. அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும் நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகளுக்கு நான் விடுபடணும். ஒரு இடத்துல கூப்பிட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்ணுறேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோட பிரச்சனை விடுபட்டு போனால் போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறையாகவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமாக எனக்கு என்னென்னமோ, நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க, மனசு கூட ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோட கவனத்தை நான் எங்கே திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படித்தாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோட கவனத்தை டைவர்ட் பண்ணால் அந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ளே ஏறும். அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அந்த மனசுக்குள்ளே எனக்கு ஏறாது.
அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும். அந்த சொல்லிக்கிட்டது மனசுக்கு வந்து என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்க போய் நீ உன்னை காப்பாத்திக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒண்ணுமே கிடையாது, லாஸ்ட் இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேல நீ இந்த உலகத்தை இருக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்க போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் என்னை கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில எனக்குள்ள நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன், இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேற ரூட்ல வேல்யூஷன் பண்ணி பார்ப்போம், அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால போராட முடியாது, ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போ நான் செயலில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போது தற்கொலை பண்ணால் கூட உயிர் சடனாக போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயினில் விழுந்தால் நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது, ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னா ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகையில் நான் தண்டவாளத்துக்கிட்ட நிற்கையில் ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயினில் விழலான்னு நிற்பேன், ட்ரெயினில் ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில் எனக்குள்ள ஒரு கான்ஷியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்லை ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் ஏன் நாள் கிடத்தாது, இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்படி என்ன நானே மனசுக்குள்ள சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வந்துடுவேன், வந்து நான் என்னோட வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோட கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட், அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ளே இருக்குது, என்ன விஷயம், உடம்பு வச்சுக்கேன். அப்போ நான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, அப்போ நான் சிம்பிளாக இதான் சொன்னேன், லைட்டாக தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போனேன், போகையில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருக்கையில் நீங்கள் எங்கேருந்து வாங்கி கேட்டாங்க, நீங்கள் தான் இந்த பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியாக வாங்க, விசுவாசமாக வாங்க, உங்கள் பிரச்சனை விடுதலை ஆகிடுறாங்க. அப்போ நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் தொடர்ச்சியாக வாரத்தில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 பிரேயர் வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சு. அப்படி நான் வந்துட்டு இருக்கையில் ஓரளவு நிவாரணம் கிடைச்சிது, அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனால் வந்தீங்க, இந்த பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு எதனால் வந்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கையில் இருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, ஏன் எனக்கு நடக்க மாட்டேது, நான் வந்து ஏறக்கூடிய ஒரு 3 மாதம் மேலே வரேன்னு எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பீடத்து மேலே அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, 50% 20% 100% நம்பி வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒன்றுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு போய் நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பலை, எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதனால் 100% என்ன நான் மாற்றிக்கிறேன்னா கீழ்ப்படுகிறேன், வார்த்தை கீழ்ப்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சகவாசங்கள்லாம் என்னை நானே மாற்றிக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமாக 100% நான் ஒப்படைக்கல. நல்லா தெரியுது, எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக ஆரம்பிச்சு. அதோட பவர் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதோட பவர் நாளுக்கு நாள் கம்மியாகல. அப்போ கூட ஆகா, தேவன் வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேலை செய்கிறாரு. நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு மேலே நின்னனும் அதோட பவர் கம்மியாக ஆரம்பிக்கல, நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அந்த எண்ணங்கள், சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு. நான் பீடத்தை 100% அர்ப்பணித்த பிறகு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே எனக்கு அது செய்யுது இது செய்யுது. அப்போ அவங்க ஒரு அளவுக்கு மேலே அவங்க எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க, சும்மாவே இருக்க மாட்டேனாங்க. இந்த வார்த்தைகள் என்னென்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, என்ன இவன் எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு. அவங்க யூனிவர்ஸ் எடுத்து போகிறது தெரியாது. அப்போ சொன்னேன், எனக்கு வந்து நான் இங்கே போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது. அப்படியா, நம்பவே முடியலையே, நானும் நம்பாமல் தான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நல்லா தூங்குறேன். அப்போது நான் அந்த கடை ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை, அந்த கடையில் என்னோட கவனம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணத்திலேயே நான் நிறைய செலவு பண்ண, முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தேன். இங்கே திங்கட்கிழமை கூட்டத்தில் வர ஆரம்பிக்கல.
எனக்கு படிப்படியாக தேவன் வந்து இதை விட பெரிய கடை 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு. 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து அந்த கடைக்கு 7,500 வாடகை. இந்த கடைக்கு மாதம் என்னோட செலவே வந்து ஏறத்தாழ 1,00,000 ரூபாய் செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துலேருந்து எனக்கு ஒரு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போய் பண்ணியிருக்கேன். உங்க வந்து வாழவே விருப்பம் இல்லை, என்ன பண்ண இந்த வியாபாரத்தை என்ன பண்றது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துங்க. இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீ வாழ்க்கையில உன்னை புறக்கணிச்சவங்களுக்கு வாழ்ந்து கட்டணும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்க இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோட வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு தடவை வேண்டுவேன். என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை இப்படி மாறிச்சுது. அதே மாதிரி இப்போ கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சாட்சியை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. பொருளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறல நம்ம. ஆனா ரட்சிப்பை வந்து நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்க உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேடணும். பரிசுத்த ஆவிக்கு நீங்க கவனம் கொடுக்கணும்னா, நான் புதன்கிழமை பேர்ல நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும் உங்க ஆவி அதிகமா வரணும், இன்னும் அதிகமா அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணவர், நானும் நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணணும் என் வாழ்க்கையில் நான் சொல்லி அவங்களும் விடுதலையும் நிம்மதி பெறணும்னு சொல்லி தான் வேண்டிக்கிறேன். அது எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சது. கண்டிப்பா இப்போ நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா தெரியும். ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனா தேவன்கிட்ட போனோம்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாத்திடுவாரு. அதுல ஒரே முக்கிய சாட்சி நான். ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியிலும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும். நீங்க தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பா உங்க வாழ்க்கையான மாறும். எனவே மக்களே, தீர்மானம் இப்ப உங்களுடைய. பிரச்சனையை பார்த்து பயந்து நடுங்க போறீங்களா? இல்ல பிசாசானவன் விழுந்ததை விசுவாசித்து உங்களுடைய காலின் கீழாய் அவனை நீங்கள் நசுக்க போகிறீர்களா? என தீர்மானத்தை தேவன் உங்களுடைய கைகளில் இடத்தில் வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் முடிவெடுத்த இனியும் நசுசத்துக்கு இடமானதில்லை. இந்நாள் வரையிலும் என்னுடைய கால்களின் கீழாய் அவன் நசுக்கப்படுகிறவனாய், தோற்கடிக்கப்பட்டவனாய் இடத்தில் இருக்கிறான். தேவனுடைய அதிகாரத்திலே நான் அவனை மிதித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க அதை செய்யுங்க. உங்க விசுவாசத்துல அவனுடைய எல்லா திட்டங்களிடத்தில் முறியடிக்கப்படும்படியாக தேவனுடைய அக்னியிலே, தேவனுடைய வல்லமையிலே, தேவனுடைய பலனிலே சகலமும் மாற்றம் அடையும்படியாக இந்த விசுவாசத்தில் ஒன்றடையலாம். தேவனுடைய பதிலை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் பெயரால். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்களே சுவை, எங்கள் தேவாபியானவரே, இதோ இந்த மக்கள் யார் தன்னுடைய பிரச்சனையை குறித்து அழுகிறவராய், புலம்புகிறவராய், கவலைப்படுகிறவராய், பயப்படுகிறவராய் இடத்துல இருக்கிறார்கள். என் தேவனின் ஆண்டவராக இயேசுவினுடைய எல்லா செவிகளும் திறந்து இந்த வார்த்தையை இந்த உள்ளே நுழைய அனுமதிக்கட்டும். அவன் விழுந்தான், பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். அவனுக்கு எங்கள் வாழ்க்கையை அழிக்க அதிகாரமானது இடத்தில் இல்லாதபடி அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். என் தேவனே, இந்த அதிகாரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த விசுவாசத்திலே அவனுடைய எல்லா தந்திரங்களை, எல்லா திட்டங்களை, எல்லா சுத்த வேலைகளை, சந்தேகங்களை, குழப்பங்களை சபிக்கிறோம். இந்த நபர் மீது உங்களுடைய வல்லமையான கைகளினாலே சுத்திகரிப்பை இந்த கேட்கிறோம். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவை உதவி செய்வீராக. இவருடைய வாழ்க்கையானதை மாற்றுவீராக. இவருடைய வாழ்க்கைக்கு இந்த திருவுடைய வழியை திறப்பீராக. இவரையும் இவர் வாழ்க்கையும் கைகளில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்க வாழ்க்கையை வழி நடத்த, தேவன் உங்க வாழ்க்கை மீது அவருடைய அதி அற்புதமான பதிலை இந்த கொடுக்க அனுமதி கொடுங்க மக்களே. என தேவன் மாறாதவராய் இந்த இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்க வாழ்க்கை மீது உதவி செய்ய. குறிப்பாய் மறக்காதீர்கள், நாளை இந்த சிறப்பான விசுவாசத்தின் விடுதலைக்கான கூட்டத்திலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்களும் தகர்க்கப்படும்படியாக எங்களோட இந்த இணைந்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாளை மீண்டும் விசுவாசத்திலே ஆலயத்தை அல்லது இரவு இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன். தேவன் நாமத்தினாலே.